ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்க. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். சிறுவர் ஊழியங்களுக்காக அநேக தேவைகள் இருக்கிறது. அது மாதிரி கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அநேக தேவைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் தெய்வ சமூகத்தில் சொல்லி இந்த ஊழியத்துக்காக நீங்க என்ன செய்ய ஜெபிங்க. அதுதான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை ஒரு அடி பாடி விட்டு செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று கர்த்தருக்குள்ள நான் வாஞ்சிக்கிறேன். நீரே என்பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என்பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவன் அடைக்கலம், யெகோவா தேவனே என்பலன். யாக்கோபின் தேவன் அடைக்கலம், யெகோவா தேவனே என்பலன். யாக்கோபின் தேவன் அடைக்கலம், யெகோவா தேவனே என்பலன். கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என்பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என்பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் சுற்றி நின்று நம்மை காக்கும் கண்மலை. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாற்றுக்காகவும் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம் தான். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் கொண்டு இருக்கிற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல 2 வேர்டு நான் எடுக்க விரும்புகிறேன். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்ன செய்யணுமா? ஓட வேண்டுமா? ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில நம்ம எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை வீட்டுல உட்கார்றோம், படுக்கிறோம், தூங்குறோம், வேலை செய்யறோம். எல்லாம் செய்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். ஓட்ட களத்துல எல்லாரும் என்ன செய்திருக்கிறோம்? அந்த பந்தய சாலையில ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை யாரும் மறந்து விட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஓட தொடங்கி பல வருடங்கள் ஆகலாம். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, விசுவாச ஓட்டம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. பல தடைகள் இடையில வரும். உலக பிரகாரமான ஓட்டத்துல நமக்கு தெரியும், இந்தியா சார்பில் PT உஷா பயங்கரமாக ஓடி தங்க பதக்கம் வென்றவங்க. வேர்ல்டு லெவல்ல எடுத்து பாத்தீங்கன்னா உசேன் போல்ட் பயங்கரமான ஓட்டக்காரர். அந்த மனுஷனுடைய காலை பார்த்தாலே பரபர பரபரன்னு அப்படி சுற்றி இந்த சக்கரம் சுழங்குற மாதிரி ஓடுகிற ஒரு மனுஷன். அது உலக பிரகாரமாக அழிந்து போகிற ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு மனுஷன் தன்னைத்தானே ஒடுக்கி எப்படியெல்லாம் தன்னை தயார்படுத்தி கொள்ளணுமோ அப்படியெல்லாம் தன்னை தயார்படுத்தி பயிற்சி எடுத்து அவன் அந்த குறிக்கப்பட்ட நாளிலே அவன் ஓடுகிறான். அந்த ஒரு நாள் அவன் ஓடுவான். அதுல அவன் வின் பண்ணனா அவனுக்கு என்ன உண்டு? பரிசு உண்டு. ஆனா விசுவாச ஓட்டங்கள் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்னதான்? பந்தயம் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பந்தயங்கள் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஓட்ட பந்தயத்துல ஓடுகிறவன் எப்பேற்பட்ட திறமசாலியா இருந்தாலும் பாரத்தை சுமந்து கொண்டு ஓடுனா அவன் என்ன செய்ய மாட்டான்? லக்க நோக்கி போக முடியாது, ஜெயிக்க மாட்டான். ஜெயம் இல்லை.
பாரத்தை சுமந்து கொண்டு ஓடினான்னா அவன் ஜெயிக்க மாட்டான். இன்னொன்னு, பாவத்தையும் சுமந்து கொண்டு போவான்னா அவன் ஜெயிக்க மாட்டான். ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக பாரத்தை சுமந்து ஒரு வெயிட்டை சுமந்து கொண்டு போனான்னா அவனால லட்சியத்தை அடைய முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாவத்தை சுமந்து கொண்டு போனீங்கன்னா லட்சியத்தை அடைய முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்ப ரெண்டு காரியங்களை ஒரு தேவ பிள்ளை விட்டு தள்ளி விட்டு ஓடணும். ஹல்லேலூயா. என்ன செய்து விட்டு ஓடணும்? தள்ளி விட்டு ஓடணும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. விசுவாச ஓட்டத்துல நம்ம ஓடுகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு சில பாரங்கள் உண்டு. உலக வாழ்க்கையில பாரம் இல்லாத மனுஷங்க யாராவது உண்டான்னு கேட்டா என்ன கேட்டா இல்லை. எனக்கும் பல பாரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனா பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல வச்சுட்டு ஃப்ரீயா நிக்கிறோம், அவ்வளவுதான். மனுஷனா பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையில நீங்க தான் இல்லைன்னு சொன்னா கூட எல்லாருடைய வாழ்க்கையில என்ன உண்டு? பாரம் உண்டு, பாவம் உண்டு. பாவம் இல்லைன்னு சொல்ல யாராவது இருக்கீங்களா? இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு இதுல நம்ம என்ன எல்லாரும் பாவிகள் தான். பாவங்கள் நம்மை ஆட்கொள்ளுகிறது இல்லையா? அப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நீ அதெல்லாம் என்ன செய்து விடு? தள்ளி விட்டு ஓடுப்பா. ஹல்லேலூயா. தள்ள வேண்டியது என்ன செய்யணும்? தள்ளி விட்டு ஓடணும். விட வேண்டியதை என்ன செய்து விட்டு ஓடணும்? விட்டு ஓடணும். சில நேரங்கள்ல பின்னாடி திருப்பி பார்க்காம ஓடணும். பலவித ஓட்டங்கள் இருக்கிறது. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல வேண்டும் என்று கர்த்தருக்குள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாரத்தை கொண்டு நம்ம ஓடணும்னா நம்ம வேகத்தை என்ன செய்யும்? குறைக்கும். பாரத்தோட இப்ப நான் என்ன நிக்கிறேன், இப்ப என்ன ஓட சொன்னா கொஞ்சம் ஓடிடுவேன். ஆனா ஒரு 10 கிலோ வெயிட்டோட என்ன ஓட சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஏதோ எடுத்தோம்னு ஒரு ஓட்டம் ஒரு டக்குன்னு போவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தன்னாலே கால் என்ன செய்யும்? தடுமாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தடுமாற்றம் உண்டாகும், வேகம் குறையும், லட்சியத்தை அடைய முடியாது. ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. விசுவாச பாதையில ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பாரத்தோடு ஓடினீங்கன்னா வேகம் குறையும். ஹல்லேலூயா. வேகம் நமக்கு குறையும். ஆமென். அந்த வேகம் நம்மளை ஓட விடாம என்ன செய்யும்? தடுத்து நிறுத்தும். உடனே என்ன செய்வோம்? சோர்ந்து போய் எங்கேயாவது ஒரு நிழல் இருக்குமா, கொஞ்சம் உட்காரலாமே. உலக பிரகாரமா மனுஷங்க தானே, மனுஷீகமா தான் பேசுறேன். ஹல்லேலூயா. நடக்கவே முடியல. நடக்க முடியாத இருக்கிற பட்சத்துல நம்மளால ஓட முடியுமா? ஓட முடியாது. ஹல்லேலூயா. அப்போ பாரம் ஒரு தேவ பிள்ளையுடைய ஓட்டத்தை தடுக்கும், வேகத்தை குறைக்கும், லட்சியத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது. அதனால ஜெயிக்க வேணும்னா என்ன செய்யணும்? இந்த பாரத்தை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு ஓட பிரயாசப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில எத்தனை பேர் பாரத்தை இறக்கி வைக்கலாம்னு இருக்கிறீங்க? யாருக்கு மேலதான் இறக்கி வைக்க முடியும்? கர்த்தர் ஒருத்தர் நம்மளை கூப்பிடுறாரு. உங்க பாரத்தை கொஞ்சம் ஏற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்க என்ன செய்வோம்? உங்களுக்காக ஜெபிப்போம். ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்றி ஜெபிப்போம். ஆனா வாலண்டரியா ஒருத்தர் கூப்பிடுறாரு, பாரத்தை என் மேல வைங்க. ஹல்லேலூயா. வைங்க, அப்படியே வச்சிருங்க, அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. நீங்க சுமந்தீங்கன்னா உங்கள யாரும் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதனைப்பட்டு கலங்கி போய் இருக்கிறதுனால ஏதோ ஒண்ணு நினைச்சு நம்ம தான் என்ன செய்வோம்? பலவீனப்பட்டு கொண்டே போவோம். அதனால ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ரொம்ப புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பாரத்தை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா என்ன செய்வோம்? ஓடுவோம். நமக்கு முன்னாக பல பரிசுத்தவான்கள் என்ன செய்திருக்கிறாங்க? ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடித்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னும் பல பாதி வழியில ஓடி போதும்னு சொல்லி நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த நிறுத்தினவங்களை பார்க்காதுங்க. கடினமான சூழ்நிலைகள் வரும்போது, கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, இழப்புகள் வரும்போது, ஹல்லேலூயா, அநேகர் என்ன செய்யறாங்க? இனி போதும் ஆண்டவரேன்னு சொல்லி விசுவாச ஓட்டத்தை என்ன செய்திருக்காங்க? போதும்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இனி போதும், இனி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம்னு முடிச்சவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில தெய்வ பிள்ளைகள் ஹல்லேலூயா, பாதையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், பட்டினி வந்தாலும், துக்கம் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், என்னதான் வந்தாலும் உங்களுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி இன்றைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எந்த கூட்டத்துல நம்ம இருக்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டத்துல இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இல்ல போதும்னு இருக்கிறீங்களா?
ஹல்லேலூயா. தடைகளை தாண்டி என்ன செய்துட்டு இருக்கணும்? ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கூட ஒருத்தர் வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த லட்சியத்தை அடைகிறது வரையிலும் அவர் சொல்லுகிறார், கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே விழுந்து போனவங்களை பார்க்காதுங்க. இன்னைக்கு அநேகர் விழுந்து போனவங்களை பார்க்கிறாங்க. எல்லா சமூகத்திலையும் கிறிஸ்தவத்துல மட்டும் கிடையாது, ஆவிக்குரிய கிறிஸ்தவத்திலையும் மட்டும் கிடையாது, எல்லாத்துலயுமே விழுந்து போனவங்க அநேக பேர் இருக்கிறாங்க. விழுந்து போனவங்களை பார்க்க வேண்டாம். ஒரு ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்குதா இல்லையா? என் கூட இருக்க வேலையிலூயா நடக்குது, அதனால வண்டி ஓட்டாம இருக்கிறோமா? ஐயோ, ஆக்சிடென்ட் கண்ணு முன்னா நடந்து, அதனால நான் இனி வண்டி ஓட்ட மாட்டேன் அப்படி இருக்கோமா? இல்ல. விழுந்தவன் எழுப்பி போயிட்டு இருப்பான், இல்ல அடிபட்டு இருக்கும், இல்ல சில பிரச்சனைகள் வந்திருக்கும், அதெல்லாம் அது வேற. ஆனா ஒருத்தன் போவோம் பாருங்க, அதெல்லாம் தாண்டி போய்கொண்டே இருப்பான். இதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆமென். எத்தனை மேடு பள்ளங்கள் வந்தாலும், எத்தனை கரடு மேடுகள் வந்தாலும், எத்தனை முட்கள் வேலிகள் வந்தாலும், எவ்வளவு பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் வந்தாலும், ஹல்லேலூயா, சரியான பாதை தான் வந்தாலும், என்னதான் அடிச்சாலும், காற்று அடிச்சாலும், மழை பெஞ்சாலும், வெயில் தான் வந்தாலும், விசுவாச பாதையில ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவை நோக்கி, அது நாங்க சொல்ற கடைசியில நமக்கு நியமித்திருக்கிற பாதையில, ஆமென், ஹல்லேலூயா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களுடைய டைம் இல்ல, நான் சீக்கிரமா சுருக்கமா உங்களுக்கு புரியும்படியா சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். யாரை நோக்கி ஓடணுமா? இந்த வசனத்துக்கு கடைசி வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. ஹல்லேலூயா. யாரை மாத்திரம் பாருங்க? ஹல்லேலூயா. இயேசுவை மாத்திரம் பார்த்து ஓடுனீங்கன்னா எத்த வேண்டிய இடத்துல போய் சேருவீங்க, ஜெயிப்பீங்க. மனுஷனை பார்த்து ஓடுனீங்கன்னா அவன் நாளைக்கு தோத்து போய் இடத்துல உட்கார்ந்து இருப்பான், நீங்களும் தோற்று போவீங்க. அந்த தோற்று போனவனை ஒரு காலம் பார்க்காதுங்க. நமக்கு முன்னாக ஒருவர் ஓடி ஜெயம் எடுத்திருக்கிறார். ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னாடி போயிருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுனீங்கன்னா பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும், ஆமென், நியமிக்கப்பட்ட பாதையில போங்க. ரோட்ல தான் பஸ் போனோம், பஸ் நினைக்க ஐயோ இவ்வளவு டிராபிக், ஒரு நாள் நான் தண்டவாளத்துல போறேன்னு ஆசைப்பட்டா என்ன ஆகும்? பஸ்ஸுக்கு நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் கூட போக. ட்ரெயின் ஓட்டுறவங்க நினைக்கலாம், என்னைக்கு இந்த காட்டு பாதை வழியா நான் போறேனே, இந்த ஒரு இதுல தண்டவாளத்துல பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேனே, வேலை பார்த்தா என்ன ஏரோப்ளைன்ல போறேன், பறந்துட்டு இருக்காங்க, நானும் ட்ரெயின் எடுத்துட்டு வானத்துல பறக்கலான்னு நினைச்சேன், முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு பாதை இருக்கிறது. புரியும்படியா சொல்றேன். பஸ் ரோட்ல தான் போகணும், ட்ரெயின் தண்டவாளத்துல தான் போகணும், ஏரோப்ளைன் எங்க தான் போகணும்? மேலதான் அது பறக்கணும், ஆகாயத்துல தான் பறக்கணும். அதுக்கு பேரு ஆகாய விமானம். அது ரோட்ல வரேன்னா கதை நடக்காது. எந்த பாதை உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ, ஹல்லேலூயா. சில வேளை கடினமா இருக்கலாம், அந்த பாதையில பல கஷ்டங்கள் இருக்கலாம், பல நெருக்கங்கள் இருக்கலாம், பல உபத்திரவங்கள் இருக்கலாம், பட்டினி இருக்கலாம், சில இழப்புகள் இருக்கலாம். எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில இழப்பும் இருந்தது, ஹல்லேலூயா. ஆனாலும் இதுவரை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? பாதையை விட்டு இல்ல, இந்த பாதை கொஞ்சம் கடினமா இருக்கு, கொஞ்சம் விசாலமான பாதையை நாங்க தெரிந்தெடுக்க விரும்பல. ஹல்லேலூயா. யோபு சொல்லும்போது சொல்லுவார், ஆமென், ஹல்லேலூயா, 10 பிள்ளைகளும் நஷ்டப்பட்டு எல்லாமே நஷ்டப்பட்டு போன நேரத்தில் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? ஹல்லேலூயா. என்ன சொல்லுவார்? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை சொல்லுவார், ஹல்லேலூயா, நான் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண் பார்க்கும். அவருடைய வே அதுதான், அவருக்கு குறிக்கப்பட்ட வழி அதுதான். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் சொல்லுகிறார், நியமிக்கப்பட்ட பாதையில இயேசுவை நோக்கி ஓடுங்க. அம்மாயை பார்த்து ஓடுங்க, அப்பாயை பார்த்து ஓடுங்க, பாஸ்டரை பார்த்து ஓடுங்க. ஹல்லேலூயா. யாரை பார்த்து ஓடுங்க? இயேசுவை பார்த்து ஓடுனீங்கன்னா என்ன உண்டு? ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. விழுந்த போனவங்களை எல்லாம் பார்க்காதுங்க. அவன் அப்படி போன, அந்த பாஸ்டர் இப்படி போனார், அவர் இப்படி போனார், அதெல்லாம் நமக்கு வேலையே இல்லை. அதெல்லாம் போட்டு ஒருத்தன் ஒரு மாரத்தான் ஓட்டாங்கல்ல, நான் 10 பேர் ஓடிக்கணும், ஒவ்வொரு ட்ராக்கும் ஒவ்வொருத்தர் ஓடிட்டு இருக்கிறான். ஒருத்தன் விழுவான், உடனே மற்றவன் திரும்பி பார்ப்பானா? திரும்பி பார்த்தானா அவனுடைய வேகம் குறையும். திரும்பி பார்த்து யாரையாவது ரோல் மாடலா பார்த்தீங்கன்னா உங்க வேகம் தான் என்ன செய்யும்? குறையும். ஆவிக்குரிய வேகம் குறையும். எத்த வேண்டிய இடத்துல என்ன செய்ய மாட்டீங்க? போய் சேர முடியாது, தடுக்கும். சில வேக தடைகள் வரதான் செய்யும். அதெல்லாம் பார்க்காதுங்க, முன்னேறி செல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷனா நான் சொல்லி இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒண்ணு உங்களுக்கு சொல்லித்தாரு, எக்ஸ்பீரியன்ஸ்ல, எனக்கு அனுபவத்துல சொல்லி, கடினமான சூழ்நிலையில கர்த்தரை மட்டும் விடாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னதான் வரட்டுமே,
என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீபாரே, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தெய்வ பிள்ளை சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. என்னதான் வரட்டும், ஆமென். உயர்வோ தாழ்வோ, பசியோ பட்டினியோ பஞ்சமோ நிர்வாணமோ நாசமாசமோ பட்டயமோ ஜீவனோ மரணமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்துல ஓடிக்கொண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயம் உங்களுக்கு தான். ஆமென். வழியில சோர்ந்து போனீங்கன்னா திருப்பி எழுப்பி ஓட உங்களால முடியாது. சத்ரு அநேக, அதாவது கூடுமானவரை தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை வெளிப்பாதான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை சத்ரு இன்னைக்கு வஞ்சித்து கொண்டு இருக்கும் போது ஒரு கூட்டம் தேவ பிள்ளைகள் கஷ்டத்தின் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், கடன் பிரச்சனையின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், பலவீனத்தின் மத்தியிலும் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களே, பின்னிட்டு பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. 2 நபர்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஹல்லேலூயா, 19வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிங்க. அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரியதா இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இதை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரன் தான் லோத்து, இல்லையா? லோத்து சோதோம் குமாரா பட்டணத்திலே குடியிருக்கிறார் குடும்பமாக. அந்த தேசத்தின் பாவம் தேவ சமூகத்துல போய் எட்டினது. 18வது அதிகாரத்துக்கு நேரம் நீங்க பாத்தீங்கன்னா அது தெரியும். ஹல்லேலூயா. 18வது அதிகாரத்துல அது ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. 18வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரியதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். 22வது வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். 23. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோட நீதிமானையும் அனுப்பி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரித்திரங்களை சொல்ல அவர்களை புரியும்படியா சொல்றேன். ஹல்லேலூயா. சோதோம் குமாரா பட்டணத்தின் பாவம் கூக்குரல் தேவ சமூகத்துல போய் என்ன செய்தான்? எட்டுனது. ஒரு தேசத்தின் பாவம் தேவ சமூகத்துல போய் எட்டும் போது கர்த்தர் அந்த தேசத்தை என்ன செய்கிறார்? அழிக்கிறார். ஆனா இரக்கமுள்ள தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா மனுஷனுக்கும் பாவத்தை விட்டு மனம் திரும்ப கர்த்தர் என்ன கொடுப்பார்? தவணை கொடுப்பார். ஹல்லேலூயா. கொடுக்கிற நேரத்தை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதை உதாசீனப்படுத்தினாங்கன்னா அழிவு நிச்சயம். வேதத்தின்படி தான் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றதான் போய் இறங்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. கூக்குரல் எல்லாம் வந்து எட்டுனது உண்மைதான். ஆனா ஆண்டவருக்கு எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம். அவர் சொல்றார், நான் போய் வந்து இந்த பாவங்களை செய்திருக்கிறாங்களா, நீ இறங்கி போய் என்ன செய்வேன்? பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பாவம் இவங்க செய்திருக்கிறாங்களா இல்லையா என்று நான் போய் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார். வந்து பார்த்தபோது உண்மைதான். உடனே கர்த்தர் அந்த இடத்தை அழிக்கணும்னு சித்தம் கொள்ளுகிறார். ஆனா அவர் தன்னுடைய சிநேகிதன் ஆகிய ஆபிரகாமுக்கு எதையும் மறைக்கல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எதையும் என்ன செய்ய மாட்டார்?
மறைக்க மாட்டார். நான் எல்லாருக்கும் இல்லை, தேவ சமூகத்திலே ஒரு நபருக்காக, இல்லைன்னா ஒரு தேசத்துக்காக, ஒரு குடும்பத்துக்காக, சபைக்காக தரப்புல கண்ணீரோட உபவாசத்தோட நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எதையும் மறைக்க மாட்டார். கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போகிறேன். ஆபிரகாமுக்கு ஒரே சங்கடம், அன்னை மாமன் அங்க இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு பாரம் அந்த மனுஷனுக்கு. இன்னைக்கு நமக்கு இந்த பாரம் இருக்கிறது, ஆத்ம பாரம். நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. அவங்க பாவங்கள் தேவ சமூகத்துல போய் எட்டி இருக்கிறது. ஆனா நம்ம ஜபத்தின் முகாந்திரம் கர்த்தர் சில தட்டு கொட்டுகளை கொடுத்து என்ன செய்கிறார்? எப்படியாவது திரும்ப வைக்க பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் இருக்குதுங்க, என்னைக்கோ போயிருக்கும், பீசு போயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன். யாரோ ஒருத்தங்க தரப்புல நிக்கிற ஒரு மனுஷன். ஆமென். ஆபிரகாம் தரப்புல நிக்கிறாரு, தூதர்கள் போய்விட்டாங்க. ஆனா அதுல வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, ஆபிரகாமோ பின்னும் நின்று கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. பரலோகத்துல இருந்து கட்டளை பிறந்தாச்சு, எதுவும் செய்ய முடியாது. ஒரே ஒரு சான்ஸ் இருக்கிறது. யாராவது நீதிமான்கள் இருந்தாங்கன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அடிக்க மாட்டாங்க. நீதிமான்கள் கர்த்தர் அடிக்க மாட்டார், துன்மார்க்கனை கர்த்தர் அடிப்பார். அப்ப ஆபிரகாம் தேவ சமூகத்துல பின்னம் நின்று கொண்டிருக்கிறார். தூதர்கள் எல்லாம் போய்விட்டாங்க. இவனுக்கு ஒரே பயம், அண்ணன் மகன் குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பம் அழிஞ்சிருமோ? ஆனா லோத்து ஒரு நீதிமான் தான். ஹல்லேலூயா. அழிஞ்சிருவார். வந்து தேவ சமூகத்துல பின்னம் நின்று கொண்டு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே துன்மார்க்கரோட நீதிமானையும் சேர்த்து அழிப்பீரோ? ஹல்லேலூயா. ஒரு நீதிமான் தேவ சமூகத்துல நீங்க ஜெபிக்கிறீங்க தானே? யாருக்கும் தெரியல. ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியல, யாரும் உங்களை ஒரு பொருட்டா நினைக்கல. ஆனா தேவ சமூகத்துல ஜெபிக்கிறீங்களா? ஜெபம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நிக்கிறீங்களா? கர்த்தர் அழிக்க மாட்டார். ஹல்லேலூயா. கேட்கிற, ஆண்டவரே அனுப்பீங்களாப்பா? துன்மார்க்கனோட கூட சேர்த்து நீதிமான் அனுப்பீங்களா? இல்லப்பா, அழிக்க மாட்டேன். கேட்கிறார். 50 நீதிமான்கள் இருந்து அனுப்பினாண்டவரே? இல்ல. 45 இல்ல, 30, 35, 20, 25, கடைசியில் எத்தனை வந்தது? 10 நீதிமான்கள் இருந்து அனுப்பினார். இல்லப்பா, அழிக்க மாட்டேன். எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு சான்ஸ் தராரு பாத்தீங்களா? எத்தனை வருஷமா சிலருக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். ஆனா ஜபத்தை மட்டும் விட்டுறாதுங்க. யார் தரப்புல நிக்கிறவங்க கை அசந்ததுன்னா அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு ஆபிரகாம் தரப்புல இல்லைன்னா, தேவ சமூகத்துல நிற்க துணியலன்னா, லோத்து குடும்பம் ஒரு வேளை அழிக்கப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தரப்புல நிற்கிறார். இப்போ தூதர்கள் போறாங்க, கேட்கிறாங்க, ஹல்லேலூயா, லோத்து கிட்ட. உனக்கு அந்த வசனத்தை வாசிங்க, அந்த ரொம்ப டச் பண்ண வசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19 அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. இந்த காலைகளில் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அல்லேலூயா. பின்னும் அந்த புருஷர் லோத்தை நோக்கி, யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களோ உங்களை பார்த்து கர்த்தர் இந்த காலத்துல காலை வேளையில கேட்கிற ஒரு வார்த்தை, இவ்விடத்துல இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்? ஹல்லேலூயா. அழிய போகுது தேசம். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். ஒரு பக்கத்துல எங்க பார்த்தாலும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வார்த்தை ஒலித்துக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் கிறிஸ்தவத்துல அவர் இப்போ வர மாற்றார். ஹல்லேலூயா. அப்படி என்று ஒரு பக்கம் குரல் எழுப்பி கொண்டிருக்க, அதுக்கு யாரும் சரி கொடுக்காதுங்க. இயேசு சொன்ன வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த இடத்துல அவனுக்கு மருமகனாவது, மருமகளாவது, பிள்ளைகளாவது, எனக்கு எப்படி ஆண்டவர் கேட்கிறார் பாருங்களேன். பரலோகத்துக்கு மருமகன், மருமக, மகன், பிள்ளைகள், பேத்தி, தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கு. தெரியுமா தெரியாதா? உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். எத்தனை பேர பிள்ளைகள் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். எத்தனை மருமக்கள் இருக்கிறாங்கன்னு கர்த்தருக்கு தெரியாது. ஆனா பெண்ணான்னு தெரியும். ஹல்லேலூயா. யார் இருக்கிறாங்க? உன் நிமித்தம் அவர்களை எல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்? விடுவிக்க போகிறேன். ஹல்லேலூயா. காப்பாற்ற போகிறேன். யாரோ ஒருவர் நிமித்தம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில திட்டம் தெளிவா சொல்றேன். ஆமென். தைரியமா சொல்லுங்க. ஜெபிக்கிற ஒரு நபர் நிமித்தமாக உங்க குடும்பத்துல யார் உண்டோ எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாரையும் வெளியே கொண்டு வாப்பா. அக்கினியும் கந்தகம் பற்றி எரிய போகிறது. அதற்கு தப்பனா நீ உன் குடும்பம் விடுவிக்கப்படணும். யார் இருக்கிறாங்க? எவ்வளவு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. 2 பேருக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிருந்து மருமக்க மாற்ற சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான்? என் மாமனுக்கு தலைக்கு சொல்லுங்க.
நல்லா இருக்கு. இப்ப நாகர்கோவில் பட்டணம் நாகரில் நின்றுச்சு, நாளைக்கு கர்த்தர் இந்த இடத்தை அழிக்க போறான்னு யாராவது நம்புவீங்களா? ஐயோ, அந்த சிஸ்டருக்கு நல்லா தானே இருந்தாங்க, என்னமாச்சுன்னு சொல்லுவீங்க இல்லையா? அல்லேலூயா. அன்னைக்கு எழுத்தின்படி தூதர்கள் அந்த வீட்டுல வந்தாங்க, புசித்தாங்க, குடித்தாங்க, ராத்தங்கினாங்க. அல்லேலூயா. நம்ம அது காணல, எழுத்தின்படி காணல. அதரிசனமான தெய்வத்தை நம்ம தரிசிக்கிறோம். அவர் சொல்றார், சீக்கிரமா நான் வருகிறேன், நாட்கள் பொல்லாதவைகள் ஆளுகள் உனக்கு தந்த காலத்தை நீ என்ன செய், பிரயோஜனப்படுத்தி. எதுக்கு இந்த கூட்டம் வைக்கிறோம்? அல்லேலூயா. மனுஷங்க கேட்கல, இந்த கல்லு கேட்கும். இந்த சத்தம் எங்கெல்லாம் வெளிக்கும் அங்கே இருக்கிற மனுஷனுடைய காதுல விழுந்தேன்னா என் மேல முடிஞ்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இரத்த பலிக்கு நான் நீங்களாக இருப்பேன். கர்த்தர் நாளைக்கு அந்த கேட்க மாட்டேன். நீ சொன்னியா? அல்லேலூயா. நீ சொன்னியா? சொல்லுறியா? அல்லேலூயா. ஒரு ஆபிரகாமை போல எத்தனை பேர் தரப்புல நிக்க போறீங்க? குடும்பத்துல அத்தனை பேரை காப்பாற்ற வேண்டிய கடமை ஏதோ ஒருவர் கையில இருக்கிறது, மறந்து விடாதீங்க. ஐயோ, நான் ஜெபிக்கிறேனே, நான் இவ்வளவு பிரயாசப்படுகிறேன், ஒன்னும் நடக்கலையா, எனக்கு சங்கடப்படாதுங்க. அல்லேலூயா. கர்த்தர் விடுவிப்பார். ஆமென். அவர் விடுவிக்கிறதே அவர் கேட்கிறார், எல்லாரையும் வெளியே கொண்டு வா, எல்லாத்தையும் வெளியே கொண்டு வா. ஆனா லோத்துடைய மனைவி 2 பிள்ளைகளையும் அவங்க தாமதித்துக் கொண்டிருக்கிறது. பாரமான யாவற்றையும் தள்ளி விட வேண்டியதை தள்ளி விடலைன்னா கர்த்தர் சிலரை பிடிச்சு இழுத்து கொண்டு வருவோம். அவர் இழுத்தாருன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஆனா பிரச்சனை இல்லை, சேதாரம் இல்ல. அல்லேலூயா. இழுத்தாவது என்ன செய்யட்டு, கொண்டு வரட்டு. இப்ப லோத்து குடும்பம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? தாமதித்துக் கொண்டிருக்கிறாங்க. வீட விடணுமே, சொத்தை விடணுமே, சொகத்தை விடணுமே, ஒட்டகத்தை விடணுமே, ஆடை விடணுமே, மாட்டை விடணுமே. இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போறது? ஒய்ஃப் ஒரு ஐடியா கொடுத்திருப்பாங்க, நீங்க கொஞ்சம் போய் பாருங்க, நான் 2 நாள் இருந்து பார்க்க ஒருவேளை ஐடியா சொல்லி இருக்கிறேன். பிள்ளைகள் என்ன சொல்லிச்சோ தெரியல, அப்பா கூட ஆரேன்னு சொல்லிச்சோ, அம்மா கூட வாரேன்னு சொல்லிச்சோ. இல்ல, எங்களுக்கு நியமிக்கப்பட்ட புருஷர்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க, நாங்க இந்த இடத்துல இருக்கிறோம்னு சொன்னாங்களோ தெரியாது. இப்போ மொத்தத்துல லோத்து பாடு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. வீட்டை விட்டு வெளியே வர முடியல, அழிவு வரப்போகிறது என்று சொல்லியும் தாமதித்துக் கொண்டிருந்த லோத்தும் குடும்பம் பாரமான யாவற்றையும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலரை தள்ளணும்னா என்னதான் செய்யணும்? கேட்கிறீங்களா? தள்ளணும்னா என்ன செய்யணும்? தள்ளணும். விட வேண்டியது என்ன செய்யணும்? விடணும். எது கர்த்தருக்காக இன்னைக்கு விடுறீங்களோ பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் எதை இழக்க தயாரா இருக்கிறீங்களோ, அல்லேலூயா, எந்த ஆஸ்தி சம்பத்து ஐஸ்வர்யம், எது உலக பிரகாரமான ஆடம்பரங்கள், எதை இன்னைக்கு இழக்க சித்தமா இருக்கிறீங்களோ, விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களோ, பரலோகம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும். கர்த்தருக்காக இதை விட்டாங்க. அல்லேலூயா. இவங்களுக்கு விட மனசு இல்ல, பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி வெளியே போவேன்? இந்த நல்ல வீட்டை விட்டு ஒருவேளை எரியாட்டு என்ன செய்வேன், அடியாட்டு என்ன செய்வேன், நம்ம வீடை எவனாவது எடுத்து போடுவான். தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, அல்லேலூயா, அந்த வரிகளை தாமதிக்க வேண்டாம். ஒரு தேவ பிள்ளை தாமதித்துக் கொண்டிருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படுகிறது. அவர் கரத்தை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம். இன்னைக்கு சிலருடைய கரத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறார். ஏதோ ஒருவேளை ஒரு விபத்தா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பலவீனமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கடன் பிரச்சனை, ஏதோ ஒண்ணு கொடுக்கிறார் கர்த்தர். எதுக்கு தெரியுமா? நீ அவரை விட்டு தூரம் போவியா இல்லையான்னு. நம்ம மக்களுக்கு அது இன்னைக்கு தெரியல. அல்லேலூயா. எத்தனையோ வருஷம் விசுவாசிங்க தான், ஆனா கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறது எதுக்கு தெரியுமா? நம்ம அவரை விட்டு தூரமா இல்லையா? பிள்ளை சின்ன குழந்தையா இருக்கும்போது குழந்தைகள் என்ன செய்வோம், நச்சுன்னு டப்புன்னு அடி என்ன செய்வோம், அங்கே அழும். அடுத்த நேரம் அம்மான்னு ஓடி. இதுதான் கிறிஸ்துவின் பாசம், அன்பு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சிட்சிக்கிற பிள்ளைகளை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். நேசிக்கிற பிள்ளைகளை தான் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். நேசிக்காதவனுக்கு சிட்சை இல்லை. இன்னைக்கு சில சிட்சைகளை கர்த்தர் தந்திருக்கிறார் நினைச்சுக்கோங்க. அவர் நேசித்து அவர் பக்கம் திருப்புகிறார். சில தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கரத்தை பிடிச்சிருக்கிற வாப்பா வெளியே அழிய போகிறது. எல்லாரோட சேர்ந்து நீ அழிகிறது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் ஊர்ல ஒண்ணும் வம்சத்துல 2 மாமலை கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தாமதித்துக் கொண்டிருந்த போது வெளியே இழுத்து கொண்டு வந்தார். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்றேன் ஒரு இடம், அந்த மலைக்கு ஓடிப்போ. அங்கேயும் ஓத்து சொல்றாரு, என்னால முடியாத ஆண்டவரே, அதுக்கு முன்னே அழிஞ்ச நானும் சார்ந்து அழிஞ்சிருவேன். அதோ அந்த இடம் இருக்கிறது, அங்க போட்டா. அதுலயும் இரக்கமுள்ள தெய்வம் சொல்றாரு. என்ன சொன்னார்? சரிப்பா, உன் இஷ்டத்துக்கு அங்கேயாவது போய் தப்பிச்சுக்கோ. சரி, ஓடினாங்க. அந்த ஓட்டத்தை நான் சொல்ல வரேன். பாரமான யாவற்றையும் விட்டு ஓடணும். பாரத்தோட ஓடுறாங்க. என்ன பாரம்? ஐஸ்வர்யம், ஆஸ்தி, வீடு, சொத்து, சுகம்,
இது வேற 2 பெண் பிள்ளைகளுக்குள்ள மருமகன்கள் அங்க இருக்கிறாங்க. இப்ப என்ன நெருக்குது இவங்கள? என்ன நெருக்குது? பாரம் நெருக்குது, ஓட முடியல. ஹல்லேலூயா. ஆனாலும் கொஞ்சம் தட்டி தடுமாறி லோத்து கொஞ்சம் அப்படி போயிட்டாரு. 2 பிள்ளைகளும் போயிட்டாங்க. ஆனா வீட்டம்மாக்கு என்ன தோணல? போக தோணல. கால் முன்ன போகல. 2 ஸ்டெப் முன்ன வச்சாங்க. 2 ஸ்டெப் எங்க இழுக்குது? ஐஸ்வர்யம் இழுக்குது, ஆஸ்தி இழுக்குது, சம்பத்து இழுக்குது, உலக ஆடம்பரம் இழுக்குது. பின்னிட்டு பார்த்தா என்னன்னா உப்பு தூண். இன்றைக்கும் அந்த உப்பு தூண் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல திரும்பி பார்க்காம ஓடணும். ஹல்லேலூயா. எதை விட்டீங்களோ விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. விட்டதுதான். இனியது வேண்டாம். என்னதான் தந்தாலும், லட்சம் தந்தாலும், கோடி தந்தாலும் இனியது வேண்டாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன இது பிரிக்காது. ஆமென். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிற. எதுக்கு தெரியுமா? திரும்பி பார்க்க கூடாதத திரும்பி பார்த்தா. பாரத்தை தூக்கி சுமந்து கொண்டே இருதயத்துக்குள்ள பாரம், மனசுக்குள்ள பாரம். எப்படி இந்த சொத்து செலவுகளை விட்டு நான் போவேன்? நிலைமை எப்படி போச்சு? ஜெயம் இல்லை, ஜெயமற்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா. சேர வேண்டிய இடத்துல போய் சேர முடியல. ஆமென். ஹல்லேலூயா. நான் மிக சுருக்கமாக சொன்னேன். இன்னும் ஒன்ன கூட சொல்லி முடிக்கிறேன். நிறைய எடுத்த நேரம் இல்லை. 2வது ஹல்லேலூயா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39 3 4 7 5 வசனங்களை வாசிச்சு நல்லா தெரிஞ்சது. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். 7வது வசனத்தின் முதல் பகுதி. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு. முதலாவதாக சோதோமை விட்டு திரும்பி பார்க்காம ஓடணும். ஹல்லேலூயா. 2வதாக அது பாரம். அந்த பாரத்தை விட்டு என்ன செய்யணும்? ஓடணும். ஓடுனா ஜெயம் நிச்சயம். 2வதாக பாவத்தை விட்டு ஓடணும். பாவம் எப்படி நிக்குதான்? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள். நமக்கு தெரியல பாவம் நம்மள எப்படி நிக்குது? சுற்றி நெருங்கி நிக்குது. வலது பக்கம் பார்த்தா பாவம், இடப்பக்கம் பார்த்தா பாவம், முன்னாடி பார்த்தா பாவம், பின்னாடி பார்த்தா பாவம். நடுவுல ஒரு தேவ பிள்ளை நின்று கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்கிறது என்றால் அவ்வளவு லேசான காரியம் அல்ல. ஹல்லேலூயா. நெருங்கி நிற்கிற அந்த பாவத்தை ஒரு தேவ பிள்ளை மேற்கொண்டால் மாத்திரமே விசுவாச ஓட்டத்தில் நீ ஓட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த யோசேப்பை சொல்ல ஆசைப்படுகிறேன். வாலிப பையன்தான். ஹல்லேலூயா. பல பாடுகளை அவன் கடந்து வந்தான். அதெல்லாம் சொல்ல விரும்பல. போத்திபாருடைய வீட்டுல இப்ப ஒரு அதிகாரியா இருக்கிறான் இல்லையா? அவர் மேல் அதிகாரி, ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறான். எல்லாம் அவனுக்கு கீழே தான். அதுல அவன் சொல்லுவான், நான் சாப்பிடுகிறான் போஜனத்தை தவிர மிச்சம் எல்லாம் அவன் கீழே. இன்னொன்னு அவன் மனைவி. இந்த 2ஐயும் விளக்குறான். அது கூட அவன் சொல்லல, வசனத்துல வரல. எல்லாம் அவனுக்கு முன்பாக இருக்கிறது. ஆனா இவன் மிக சௌந்தரியம் உள்ள ஒரு வாலிபன், அழகுள்ள ஒரு வாலிபன். நம்ம யாரு பார்த்தாலும் இன்னைக்கு அழகும் சௌந்தரியத்தை பார்த்து பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? மோசம் போய் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வட்டத்துல, ஆவிக்குரிய வட்டத்துல இன்னைக்கு அழகா பார்த்து ஓடி 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 எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுவே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுவே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சிவனை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாத, அது உன்னை மயக்கி விடும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா மனுஷனுக்கும் மரணம் என்கிறதான ஒன்று ஒரு நாள் சந்திக்கும். மறவாதே உன் ஆண்டவரே. கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு தேவ பிள்ளை, கடினமான பாதையில, விசுவாச பாதையில ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் ஓட்டமும் என் பிரயாசமும் வீணாவது இல்லை. நான் இங்கே கண்ணை மூடனேன்னா அடுத்த நொடி பொழுதுல என் அப்பாவோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே யோசேப்பு வாலிபன், இப்ப எஜமானுடைய மனைவிக்கு ஒரு கண்ணு. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரே
அறிஞ்சாலோ அறியலையோ அது ரெண்டாவது விஷயம். ஹல்லேலூயா. அவளுக்கு இவன் மேல ஒரு கண் போட்டாளா? இன்னைக்கு இல்ல கண்ணு போடியது, அந்த காலத்திலே மல்லிகா சிஸ்டர் சிரிப்பு வந்து. இன்னைக்குதான் கண் பிள்ளைகள் போடுறாங்கன்னு நினைக்காதுங்க, அந்த காலத்திலே இருந்திருக்கா, கண்ணை போட்டிருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை விவரிக்க விரும்பல. 8வது வசனத்துல அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, அந்த வசனத்தை வாசிங்க. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது முக்கியமான விஷயம். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? ஒரு வாலிபன் கேட்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு அவன் என்ன செய்யல? இணங்கல. ஹல்லேலூயா. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கல. இன்னைக்கு சில கணவன்மாருக்கு அடுத்த மனைவிக்கு மேலதான் நோட்டம், சில மனைவிமாருக்கு அடுத்த. ஆமா, கிறிஸ்தவத்தில் உள்ளதுன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் அருவருக்கிற காரியம் விபசாரம், ஹல்லேலூயா, வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், நீ உன் சொந்த புருஷனுக்கு என்ன செய். எதுக்கு அந்த வார்த்தையை சொல்ற? சொந்த புருஷனுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அடுத்த புருஷங்களுக்கு என்ன செய்வாங்க? நினைக்கி அப்படிதான். அடுத்த புருஷனுக்கு சிலவங்களுக்கு கண்ணெல்லாம் எங்க போகும்? ஜாக்கிரதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். விசுவாச பயணத்துல ஓடிக்கொண்டிருக்கிறீங்கன்னா இதெல்லாம் இடர பண்ணுகிற பாவங்கள். ஆமென். அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, ஆமென், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு. அந்த வார்த்தை திருப்பி திருப்பி ஹல்லேலூயா இருதயத்துல பேச தொடங்கினது. ஒரு வாலிப பையன் சொல்றான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? இன்னைக்கு இப்படி கேட்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க? இருந்தா சமூகம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், சபை நல்லா இருக்கும், சொசைட்டி பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எனக்கு எல்லா அனுகூலம் இருக்கிறது. அந்த வீட்டுல வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா, அப்படிதானே? யாரும் பார்க்க இல்ல, எந்த மனுஷனும் பார்க்க இல்லை. இவன் என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா எஜமானுடைய மனைவி அவதான் மருந்தி அழைக்கிறா, இவனா போகல. அதனால இவன் என்ன செய்யலாம்? தாராளமா பாவம் செய்யலாம். ஆனா அவனுக்கு வந்து தெரியும், இந்த உலகத்துல என்னை யாரும் பார்க்கவில்லை என்றாலும் என்னை பார்க்கிற 2 கண்கள் பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியாம பாவம் செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? அக்கிரமம் செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, நம்மை பார்க்கிற கண்கள் பரலோகத்தில் இருக்கிறது. பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கண்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீ பாதாளத்துல படுக்கை போட்டாலும், சமுத்திரத்துல போய் தங்கினாலும், அதன் கடையாந்தரங்களிலே போய் இருந்தாலும், அதன் ஆழத்திலும் கர்த்தருடைய கண் உன்மேல் நோக்கமாய் ஒரு தேவ பிள்ளை எது செய்யணும் எது செய்யக்கூடாது வரும். இதுதான் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். இதை என்ன செஞ்சு போனோம்? தள்ளி விட்டு போனோம். எப்படி போனோம்? தள்ளி விட்டு போனோம். அவன் தள்ளி விட்டு போனான். அதனால வஸ்திரத்தை கூட என்ன செய்தான்? இழந்தான். ஹல்லேலூயா. அவன் கையில என்ன போச்சு? வஸ்திரம் போச்சு. பரவாயில்லை, ஆளை விட்டால, அது போதும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பெரிய பொல்லாங்கு, ஒரு பொல்லாங்கு செய்ய தேவ பிள்ளை அனுகூலம் இருந்தா கூட உடன்படக்கூடாது. நான் சொல்றேன், ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? இந்த கொஸ்டின் எல்லாரும் சொல்லணும். எல்லாரும் சொல்லாம ஒரு விஷயம், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அது என்ன பாவமா இருக்கட்டும், ஹல்லேலூயா, எதுவா இருக்கட்டும். எதுவா பாவத்துக்கு லிஸ்ட் நான் சொல்ல வரல. நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்ய தகுதி உள்ளவர்களுக்கு செய்யாமல் இருப்பது பாவம். அநீதி எல்லாம் பாவம். நீதி வேறு செய்யறது எல்லாமே என்னதான்? பாவம் தான். பொய் சொல்லுகிறதும் பாவம் தான். ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தெய்வம். பொய் சொல்லுகிறவர்கள் வாய் அடைக்கப்படும் சொல்லி இரக்கமுள்ள தெய்வம். இதுக்கு முன்ன எல்லாருடைய வாய் என்ன செய்ய பார்த்து? அடைக்க பார்த்து. ஆண்டவர் இறங்கி நமக்கு என்ன செய்து தந்திருக்காரு? சான்ஸ்
தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் இன்னும் நிறைய காரியம் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்துல நம்ம தியானிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமயம் போய்விட்டது. ஆமென். 1 பாரமான யாவற்றையும், 2 சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். பாவம் நெருங்கி பக்கத்துல தான் நிக்குது. ஒரு தெய்வ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கிடணும். இது எனக்குரியது அல்ல, இது எனக்கு தேவையுள்ளது அல்ல. இத்தனை பெரிய பொல்லாங்கு நான் செய்ய மாட்டேன். நாவினால் பாவம் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. கண்களினால் பாவம் செய்ய மாட்டேன், காதனால பாவம் செய்ய மாட்டேன், கையினால் பாவம் செய்ய மாட்டேன், கால்களினால் பாவம் செய்ய மாட்டேன், இருதயத்தினால் பாவம் செய்ய மாட்டேன், சிந்தனையினால் பாவம் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவங்க தானே எல்லாரும். ஹல்லேலூயா. ஞான ஸ்நானத்தினால் கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டவங்க தானே. ஹல்லேலூயா. யோசேப்பை நினைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன்? திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை. எந்த சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா ஒரு தேவ பிள்ளை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன செய்யணும்? தள்ளி விட்டு ஓடணும். தள்ளி விட்டு ஓடணும். ஹல்லேலூயா. இந்த வஸ்திரம் கிடைக்கல, நான் மறவேன். தன்னை தானே காத்து கொண்டான். விசுவாச ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் வளங்கள் பண்ணிடலாமா? இல்லைன்னா எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம நிதானிப்போம் ஒரு 2 நிமிஷம். ஹல்லேலூயா. என் மெசேஜ்ல ஒரு 10% கூட நான் பேசல. ஹல்லேலூயா. டைம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இது போதும் என்று நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. நம்மை அர்ப்பணிப்போம் தேவ சமூகத்தில். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, அது என்ன சாட்சிகள்? எபிரேயர் 11 அதிகாரம் முழுவதுமாக ஹல்லேலூயா திரளான சாட்சிகள் எங்கே வருகிறது. பாரமான யாவற்றையும் பாரத்தோடு ஓடினீங்கன்னா திரும்பி பார்க்க வேண்டி இருக்கும். ஹல்லேலூயா. திரும்பி பார்க்க கூடாது. விசுவாச ஓட்டத்துல முன்னே காலை வச்சீங்கன்னா பின்னோக்கி பார்க்க அனுமதி இல்லை. பாடுகள் வரதான் செய்யும், பின்னாடி எவனாவது வரட்டிட்டு வரதான் செய்வான். நீ பின்னிட்டு பார்க்காத, பார்த்தா பிரச்சனை தான். லோத்து குடும்பத்தை பாருங்க. அவன் தாமதித்துக் கொண்டு இருந்த போதோ தேவ தூதனான் அவர் கரத்தை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து விட்டார். போ, ஓடிக்கோ, ஜீவன் தப்பா போகப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் கரத்தை பிடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல வாய்களை தரப்போமா. ஹல்லேலூயா. இன்னும் என் குடும்பத்துல என் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் அப்படியே வருது வசனத்துல. இன்னும் உனக்கு யாராவது இருக்கிறாங்களா? ஆபத்து வர போகிறது. இந்த உலகம் அழிய போகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகம் அழிய போகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகம் அழிய போகிறது. அன்னைக்கு நோவாவை இப்படிதான் பிரசங்கிச்சார். 40 நாட்களுக்குள்ள உலகத்துல தண்ணி வர போகுது, பேழைக்குள்ள பிரவேசிங்கன்னு. ஒருத்தன் கூட சத்தம் கேட்கல. ஆனா திடீரென்று ஜலப்பிரளயம் வந்தது. அத்தனையும் வாரிக்கொண்டு போனது. வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தாங்க. பெண் கொண்டும் கொடுத்தும் குடித்தும் புசித்தும் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான் போய்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே. உன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க இயேசுவை அறியாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், சரியான சத்தியத்துக்குள்ள வராமல் இன்னும் பாரம்பரியத்தில் இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. இன்னும் விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களா? இன்னும் கர்த்தரை ஆராதிக்காமல் வீடுகளை முடங்கி இருக்கிறாங்களா? யார் இருக்கிறா? ஹல்லேலூயா. தேவதூதன் கேட்கிறா, உன் மருமகளா, பேர பிள்ளையா, பேத்தியா, யார் இருக்கா? எல்லாத்தையும் கொண்டு வா. ஹல்லேலூயா. அந்த பொறுப்பு உங்ககிட்ட இருக்கிறது. ஒரு ஆபிரகாம் திறப்பில் நின்றார் பாத்தீங்களா? ஆண்டவரே, துன்மார்க்கரோட நீதிமானை அழிப்பீரோ? ஹல்லேலூயா. யார் திறப்பில் நிற்பீங்களோ அந்த குடும்பத்துக்கு விடுதலை உண்டு, அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. பாரத்தோடு ஓடினீங்கன்னா லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். உப்பு தூணாக நிற்க வேண்டிய ஒரு அனுபவம் வரும். லட்சியத்தை அடைய முடியாது. பாதையிலே தடை வரும். வேகத்தை குறைக்கும். ஹல்லேலூயா. ஜெயம் இல்லை. 2வதாக பாவத்தை விட்டு ஓடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பு நமக்கு ஒரு நல்ல ரோல் மாடல். பாவம் செய்ய வேண்டிய எல்லா அனுகூலங்களும் கிடைத்தது. யார் இந்த உலகத்துல பார்க்க இல்லை. வலிய வருது பாவம். அதான் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை சுற்றி நெருங்கி தான் நிக்குது. எப்ப நீ பாவத்துல விடுவ, எப்ப உன்னை பாவத்துல தள்ளி விடலாம் என்று சத்துரு பார்த்து கொண்டு இருக்கும் போது ஒரு தேவ பிள்ளை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்பா, என்னை சுற்றி நெருங்கி நிற்கிறது. அப்பா, நான் விழுந்து விடக்கூடாது ராஜா. ஹல்லேலூயா. என் ஓட்டத்துல நான் ஓடி முடிக்கணும். ஹல்லேலூயா. என் ஓட்டத்துல ஜெயமா ஓடி முடிக்கணும். அக்கம் பக்கம் பார்த்து. ஹல்லேலூயா. அக்கம் பக்கம் பார்க்காது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இச்சை அடக்கத்தோட ஓடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு நியமித்த பாதை ஒன்று இருக்கிறது. உங்களுக்கான ஒரு வழி கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை விட்டு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அந்த பாதையை விட்டு வேற பாதையை தெரிஞ்செடுக்க போகாதுங்க. எத்தனை கடினமான பாதையானாலும் அந்த பாதையில பயணிங்க, கர்த்தர் உங்க கூட வருவார். அதை விட்டு விட்டு விசாலமான பாதைக்கு நேராக ஓடினீங்கன்னா கர்த்தர் உங்க கூட வரமாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை நெருக்கத்தின் மத்தியிலே தேவன் கூட வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா அப்பா, ஹல்லேலூயா. சோதோமை விட்டு வெளியே ஓடுங்க, பாவத்தை விட்டு வெளியே ஓடுங்க, தள்ளி விட்டு ஓடுங்க, சுற்றி நெருங்கி நிற்கிற பாரங்களை விட்டு விட்டு ஓடுங்க. ஹல்லேலூயா. ஓடினால் மாத்திரமே அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்ல போராட்டத்தை போராடுவோம், ஓட்டத்தை முடித்து. ஹல்லேலூயா. இப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. கடைசியில நல்ல போராட்டம் போராடிதான் ஓட்டத்தை முடிக்க முடியும். ஒரு விசுவாச தேவ பிள்ளைக்கு போராட்டம் இல்லாம வாழ்க்கை இல்ல, சிலுவை இல்லாம சிங்காசனம் இல்ல. உங்களுக்கு பாடுகள் நிறைந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. யாராவது சந்தோஷம், சமாதானம், எல்லாமே நிம்மதி, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா இல்ல, நம்பாதுங்க. தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறான் தான் கிறிஸ்துவ விசேஷன். ஹல்லேலூயா. அனுதினமும் சிலுவை பாடல் ஒரு தேவ பிள்ளைக்கு உண்டு, மறந்து விட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா உங்க ஓட்டத்துல நீங்க தனிமை இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு பாடல்கள் இருந்தாலும் உங்க ஓட்டத்துல நீங்க தனிமை இல்லை. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நடக்குவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு